போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே. பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே. அந்த விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் அரசியானவளே, நல்ல சொல்லுக்கும் இந்த பாட்டுக்கும் உரிமை கொண்டவளே. பரலோகத்தாய் மரியே, விண்ணேற்பு அன்னை நீயே, கண்ணான அன்பு தாயே, பொன்னான வாழ்வு தருவாயே. அன்பு தெய்வம் இதயம் ஏந்தி சங்கமமாவோ, அன்பலேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பலேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருளதி பாயும் இந்த திருப்பலிதனிலே, அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை போய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பலேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அவர்களே, தாய் இருக்க அவள் தயவிருக்க நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? இறை ஆசீர் வழியாக நிரம்ப பெற்றுச் செல்ல வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா தொலைக்காட்சி வழியாக ஊடகத்தோடு உணர்வு பூர்வமாக ஒன்றித்திருக்கிற உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய சிந்தனையை நாம் பார்க்கின்ற பொழுது சிலுவையை பற்றிய புரிதலை நாம் உள்வாங்க அழைக்கப்படுகிறோம். இயேசு தன்னுடைய வாழ்வின் மையமாக இலக்கு நோக்கி அவர் பயணிக்கிறார். குறிப்பாக பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையிலே சொல்வார், சிலுவையை பற்றிய சிந்தனை அது கிரேக்கர்களுக்கு மடைமை, ஆனால் இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறவருக்கோ அது மீட்பளிக்கிற வல்லமை என்று சொல்வார்.
எனவே ஒரு நிமிடம் நாம் நம்முடைய துன்பங்களை, துயரங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய துன்பங்களை நினைத்து பார்ப்போம். குறிப்பாக சிலுவை வழியாக நமக்கு மீட்பு உண்டு என்பதை இயேசு பெருமான் நமக்கு எண்பித்து காட்டியிருக்கிறார். சிலுவை இல்லையேல் நமக்கு மீட்பு இல்லை என்பதை ஆணித்தரமாக உணர, சிலுவையின் உட்பொருளை உணர நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள், குற்றம், குறைகளை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அடியாரின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 5-12 முடிய, மேலும் 27-29 முடிய. இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் தான் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வர கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வர். புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பன், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். என் மக்களை வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு
இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதியபடி நற்செய்தி வாசகம். அலகு 10, இறை வாக்கியங்கள் 17 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்.
உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூயாவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் என்றுக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் குருமானவர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன். அந்த குருமானவர்களை சந்திப்பதற்காக போயிருந்தேன். அப்படி சந்திக்க போன பொழுது ஒரு குருமானவர் என்கிட்ட, ஃபாதர், நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க தம்பி அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்பொழுது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட அந்த விஷயத்தை இன்றைக்கு சொல்லி இந்த மறையுரைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அப்போ அந்த தம்பி என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர், நான் கபடியில் இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். கபடியில் 12th படிக்கிற பொழுது இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்திருக்குது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் இதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது ஃபாதர், ஃபாதராக ஆகிறதா இல்லைனா கபடியில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால, ஏன்னா அவர் ஸ்டேட்டு நேஷ்னல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். எனவே அவரை கூப்பிடுறாங்க, நீங்கள் மறுபடியும் ஏன் வரக்கூடாது? எனவே கொஞ்சம் குழப்படியாக இருக்குது ஃபாதர், ஏன் மறுபடியும் நான் கபடி குழுவில் சேர்ந்து இந்தியாவுக்காக விளையாடக்கூடாது என்கிற ஒரு குழப்படி என்கிட்ட இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அவர் சொல்கிறார், ஃபாதர், எனக்கு ஆங்கிலம் நல்லா பேச தெரியும் ஃபாதர், ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவோம் ஃபாதர் ஆங்கிலம். நீங்கள் இப்போ எனக்கு ஒரு டாபிக் கொடுத்து பேச சொன்னால் கூட என்னால் பேச முடியும். ஆனால் எனக்கு இங்கே மறுபடியும் ஏபிசிட்லேருந்து சொல்லி தராங்க ஃபாதர். கிராமர்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஃபாதர், இங்கே நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஃபாதர் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கிற பொழுது நான் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன், ஓகே தம்பி, நீங்கள் வந்து 4 மாதம் ஆகிறது, இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது, இதை கடந்து நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த தம்பி சொன்னார், ஆமாம் ஃபாதர், எனக்கு கபடி விளையாட தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க கருமாத்தூரில் படிக்கிறாங்க. கருமாத்தூரில் கிளாரட் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் போய் அந்த பிள்ளைகளுக்கு கபடி சொல்லி கொடுத்தேன். அந்த பிள்ளைங்க மாவட்ட அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஃபாதர், என்னுடைய பயிற்சி நிமித்தம் அவங்க வெற்றி பெற்றாங்க ஃபாதர், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த 4 மாதத்தில் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுனீங்களா ஃபாதர்? எனக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மாணவர்களை இந்த 4 மாதமாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த 5 மாணவர்களையும் நான் பயிற்சி கொடுக்குறேன், அவங்களும் இப்போ நல்லா பேசுகிறாங்க ஃபாதர் அப்படின்னு என்கிட்ட அந்த தம்பி அந்த 2 மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ நான் தம்பிகிட்ட சொன்ன விஷயம் இதுதான். கதாவிலாசம் அப்படின்னு ஒரு புத்தகம் சமீபத்தில் நான் வாசித்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் சொன்ன வார்த்தையை தான் தம்பிகிட்ட சொன்ன, தம்பி, உண்மையான வெற்றி என்பது நீங்க பெறக்கூடிய பெயர் அல்ல. இந்த வார்த்தையை நான் அவங்க எல்லார்ட்டையும் பதிவு செய்கிறேன். உண்மையான வெற்றி என்பது நீங்கள் பெறக்கூடிய பெயரோ நீங்கள் பெறக்கூடிய புகழோ அல்ல, உங்களால உங்களுடைய திறமை நிமித்தம் எத்தனை பேர் பயன்பெறுகிறார்களோ அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி, நீங்க இந்திய அளவில் விளையாடாம இருக்கலாம், ஆனா உங்களால ஒரு ஸ்கூல் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றிருக்குது என்றால் அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொன்னேன்.
மறுபடியும் சொன்னேன், நீங்க ஆங்கிலத்துல தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கலாம், ஆனால் உங்களால ஒரு 5 பேர் 10 பேர் இன்னைக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான வெற்றியை தம்பி. நீங்க பெறுவது மட்டும் உண்மையான வெற்றி அல்ல என்பது அந்த தம்பிகிட்ட சொன்னேன். இப்போ உங்களுக்குலாம் தோணும், இதுல என்ன ஃபாதர் மறை உரைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நீங்க நற்செய்தியை கவனிச்சிங்கன்னா அந்த நிகழ்வுக்கு போற அந்த 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார் பணி செய்வதற்காக. அந்த 72 பேரும் பணி செய்துட்டு திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? நாங்க சொன்ன உடனே பேய்கள் கூட என்ன செய்யுது? ஓடுது ஆண்டவரே. எங்களுடைய சொற்களுக்கு பேய்கள் கீழ்ப்படுகிறது ஆண்டவரே. நாங்க திறமையானவங்களா வல்லமை மிக்கவங்களா நாங்க பணி செய்தோம் ஆண்டவரே என்று அவர் சொல்கிற பொழுது ஏசு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன அறிவுரை சொல்கிறார் கவனிச்சிங்களா? என்ன அறிவுரை சொன்னாரு? உங்களுக்கு பேய்கள் கீழ்ப்படுகிறது என்று நீங்க மகிழ்ச்சி கொள்ளாதீங்க. என்ன எப்படி முடிக்கிறாரு? உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதற்காக மகிழ்ச்சி கொள்ளுங்க. ரொம்ப அழகான சொல்லாடல் அன்பு மக்களே. உனக்கு பேய் கீழ்ப்படிது, நீ நோய்களை குணமாக்குற, உனக்கு அந்த வல்லமை இருக்குது, உனக்கு இந்த வல்லமை இருக்குது, உனக்கு அந்த திறமை இருக்குது, உனக்கு இந்த திறமை இருக்குது, நான் அதுல மக உன்னதமானவன், அதை நினைச்சு நீ சந்தோஷப்படாத. உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து நீ மகிழ்ச்சி கொள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியில சீடர்களுக்கு சொல்லி நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார். இன்றைக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கும். என்ன எனக்கும் உண்டு. என்ன பிரச்சனை? நான் ஒரு சாமியார், நான் ஒரு உன்னதமான இடத்தில் இருக்கிறேன், இல்லை என்றால் நான் ஒரு நல்ல பிரசங்கம் வைப்பேன், எனக்கு இந்த திறமை இருக்கிறது, இல்லை என்றால் நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறேன். நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது, எனக்கு இந்த திறமை இருக்கிறது, நான் இதுல பெரிய ஆளாக இருக்கிறேன், இல்லை என்றால் என்னிடம் பணபலம் இருக்கிறது, இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு திறமையோடு நான் இருக்கிறேன் என்று நாம பெருமைப்படுவோம் என்றால் ஆண்டவர் அழுத்தமா ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த திறமைக்காக நீ மகிழ்ச்சி கொள்ளாத, இந்த மாதிரி ஒரு நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்ளாத, மாறாக நீ ஒரு கேள்வி எழுப்பு. என்ன கேள்வி என்றால், உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளதா? பல நேரங்களில் நாம இந்த உலகபூர்வமான காரியங்கள்ல மகிழ்ச்சி கொள்கிறோம். எனக்கு அந்த ஆற்றல், இந்த ஆற்றல், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், நான் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். இது அல்ல. உண்மையான கிறிஸ்தவனுக்கு மகிழ்ச்சி தர வேண்டியது இதுவல்ல, மாறாக நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த கேள்விதான் கேட்கணும். உங்க பெயர், என் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? என் பெயர் எழுதப்பட்டிருக்குமா நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படி நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க திருப்பி பாருங்க, உங்க பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆத்தாடி, நம்ம கோயிலுக்கு வர்றதெல்லாம் வேஸ்டா? பரவாயில்ல, ஒரு சில ஆத்துமாக்கள் எங்க பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஃபாதர். ரைட். இப்ப விண்ணகத்தில் எழுதப்படணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா இந்த கேள்வி கேட்டால் அடுத்து நம்ம கை தூக்குன ஆட்கள்லாம் சரியான்னு தெரியும். நம்ம அவங்களுக்கு ஒரு கொட்டு கேட்கணும்ல. கை தூக்குன ஆட்கள்லாம் கேட்டு பாருங்க. விண்ணகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும்னா விவிலியத்தின் அடிப்படையில் நீங்க யோசிக்காதீங்க, உங்க விஷயத்துல யோசிங்க. விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கணும்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மண்டகத்தில் நல்லது செஞ்சிருக்கணும். ஒன்று. வேற என்னப்பா? உதவி செஞ்சிருக்கணும், அன்பா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, மன்னிக்கணும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் பக்கா தெரியும். கவனிங்களேன், நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் உடலை நன்றாக பேணுவது என்பது எனக்கு தெரியும். என்ன பேணணும்? காலையில் இட்லி தான் சாப்பிடணும், நைட்டு கம்மியாக தான் சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நைட்டு எது தான் சாப்பிடுவேன்? பரோட்டா தான் சாப்பிடுவேன்.
சரி, நம்ம எல்லாருக்கும் எது நல்லதுன்னு தெரியும். இங்க யாருமே அறிவீனமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் எது சரி எது தவறு என்பது எல்லாம் நல்லா தெரியும். ஆனா செய்ய மட்டும் மாட்டோம். இப்ப நீங்க ரொம்ப அழகா பக்காவா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இது எல்லாம் தெரியுதுல்ல, நீ செய்றீங்களா? தெரியும் ஃபாதர், ஆனா செய்ய மட்டும் மாட்டோம் ஃபாதர். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? இதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இழி நிலை. அன்பு மக்களே, திருப்பலியில பங்கெடுக்கிற தெரிகிற நமக்கு மன்னிக்க தெரியல. திருவிழா கொண்டாடுகிற எனக்கு உதவி செய்ய தெரியல. நீங்க யாருமே சொல்லல உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் ஃபாதர் தினமும் பூசைக்கு வரணும்னு யாரும் சொல்லல. உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் திருவிழா கொண்டாடணும் யாரும் சொல்லல. என்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் அசனம் கொடுக்கணும் இங்க யாரும் சொல்லல. என்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் அந்த மாதிரி மொட்டை அடிக்கணும், இந்த மாதிரி பரிகாரங்களை நான் செய்யணும் யாரும் சொல்லல. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கடவுளை அன்பு செய்யணும், பிறரை அன்பு செய்யணும், அடுத்தவங்களை மன்னிக்கணும், எது சரியானதோ அதை நான் செய்யணும், கடவுளுடைய கட்டளைகளை நான் கடைபிடித்து வாழணும். இதை செய்தால் மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய பெயர் எங்க எழுதப்படும்? விண்ணகத்தில் எழுதப்படும். ஆனா நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறோமே. யோசிங்க, இன்னைக்கு எவ்வளவு மெனக்கெட்டுங்க வந்திருப்பீங்க இந்த வெயில்ல உட்கார்ந்து. என்ன நம்பிக்கை? இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு யார் தருவாங்க, இந்த மாதா வழியா நான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்பி வந்திருக்கிறீங்க. ஆனா நாம கவலைப்படுவது எல்லாமே இந்த உலகம் சார்ந்தவையாகவே இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் கொட்டுறாரு. யாருக்கு? சீடர்கள் கொட்டி சொல்றாரு, எப்பா நீ இந்த பெருமையை நினைச்சிட்டு இருக்கிறியே, இந்த உலகத்தின் காரியங்களை நீ நினைச்சிட்டு இருக்கிறிய, இது முக்கியம் அல்ல. எது முக்கியம் என்றால் உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்க ரொம்ப பெருசா பேசுனீங்க. நான் இன்னமும் அழுத்தமா ஒரு விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சீடர்களை பார்த்து உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு சொல்வார் என்றால் அப்படி சீடர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். இன்னைக்கு வாசகத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க சீடர்கள்? எதற்காக இந்த வார்த்தையை, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் அதுக்குள்ள போகல, ஆனால் எதற்காக இயேசு அந்த 72 பேரை பார்த்து சொல்றாரு உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார்? பார்த்தீங்களே, எதுக்காக? அவங்க பேய்களை ஓட்டுனதுனாலயா? அதிசயம் செஞ்சதுனாலயா? இல்லை என்றால் அவர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இருந்ததினாலா? இல்லை அன்பு மக்களை, நான் அந்த அடிப்படையான ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். அவங்க பேய்களை ஓட்டினார்கள் என்றால், யாருக்கு பேய் இருந்ததோ அவர்களை தேடி சென்று உதவி செய்தார்கள் என்றால், இங்கு சொல்லப்படுகிற ஆழமான உண்மை எதுவென்றால், எதனால் உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நீ தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவி செய்தாய், எனவே உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேடி சென்றாங்க. யார் பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் நோயினால் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அந்த 72 பேரும் உதவி செய்ததால், எனக்கு அந்த 72 பேரை பார்த்து இயேசு சொல்கிறார் உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் மன்னிக்கிறது, சமாதானம், அன்பு, நான் எதுக்குள்ளேயுமே போகல. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு அழுத்தமா நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். தேவையில் இருப்போருக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பெயர் எங்க எழுதப்படுகிறது? விண்ணகத்தில் எழுதப்படுகிறது. இத மாதிரி பைபிள் எங்கேயாவது வசனம் இருக்குதா? ஏன்னா சும்மா நான் வானத்திலே பேசிட்டு போக விரும்பல, இயேசுவினுடைய சொல்லிலிருந்தே நான் இதை நிரூபிக்க விரும்புறேன். பைபிள்ல இதே மாதிரி வசனம் எங்கேயாவது இருக்குதா? ஒரு கதை இருக்குது, ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், உருவகம் இருக்குது பைபிள்ல. நல்ல சமாரியன் உவமையை எடுத்து பாருங்க. ஒருத்தனை அடிச்சு போட்டிருக்கிறாங்க, ஒருத்தன் தேவையில கிடக்கிறான், அடிபட்டு அவன் கிடக்கிறான், அவனை யாராவது இப்ப காப்பாற்றணும், அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்ப யார் கிராஸ் பண்றா? முதல்ல ஒரு சாமியார், என்ன மாதிரி ஒரு சாமியார். அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னதுதான்? இப்போ பூச வைக்கிறது தான். தேவையில் இருப்பவனுக்கு உதவி செய்வது அல்ல. கடந்து போறார்.
அடுத்து ஒரு லேவியர் வாரார். லேவியர் யார்? கோயில்ல உதவி செய்கிறவர். அதை நீங்க மறந்துட்டு உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்தவன் நினைச்சுக்காங்க உங்களை. அவர் ஆலயத்திற்காக செல்லக்கூடியவர். அப்ப அவருக்கு எது முக்கியமா இருக்குது? நான் ஆலயத்திற்கு போவதுதான் முக்கியமே தவிர இங்க அடிபட்டவனுக்கு உதவி செய்வது முக்கியமா தெரியல. கடைசியா ஒருத்தன் வாரான், நல்ல சமாரியன், அவன் உதவி செய்யறான். ஆண்டவர் அவனை குறித்து பாராட்டுகிறார். அந்த 2 பேரை விட இவன் தான் மிகச்சிறந்தவன். ஏன்னா தேவையில் இருப்பவருக்கு யார் உதவி செய்கிறானோ அவன்தான் கடவுளுடைய உண்மையான சீடனாக இருக்க முடியும். நீங்களும் நானும் கிடையாது அன்பு மக்களே. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேனே. உங்க பெத்த தாயும் தகப்பனையும் இன்னைக்கு நான் சின்ன ஒரு அடையாளம் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக போகல, டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் வீட்டில். உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்களுக்கு சோற கூட நீங்க பொங்கி போடாம அவங்கள கவனிக்காம நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பீங்கன்னு வச்சுக்கிறோம். நீங்க ஆண்டு உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? எப்பா என் புள்ள கோயிலுக்கு தேடி வந்துட்டான்பா, உனக்கு மோட்சத்தில் இடம் உண்டு, நான் உன் பேரை எழுதி வைக்கிறேன்னு எழுதி வைப்பாரா? இல்லை அன்பு மக்களே, சத்தியமா கிடையாது. சத்தியமா இல்லை. ஒருத்தன் தேவையில் இருக்கிறான், அவங்கள அன்பு செய்ய முடியல, அவங்களுக்கு தேவையானதை என்ன செய்ய முடியல. ஆனா ஆண்டவரே ஆண்டவரே கோயில்ல வந்து கூப்பாடு போட்டாலும் ஆண்டவர் அழுத்தமாக தெளிவாக சொல்கிறார், உன் குரலை நான் கேட்க மாட்டேங்கிறார். நீ என் சீடனா இருக்க முடியாதுங்கிறார். உன் பெயரை நான் விண்ணகத்துல எழுத மாட்டேங்கிறார். நீ எப்பொழுது உதவி செய்கிறாயோ, யார் ஒருவர் தேவையில் இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியுமே தவிர இந்த வழிபாடுகளை கட்டிக்கொண்டு வழிபாடுகளுக்குள் மூழ்குவதால் இங்க எந்த காரியமும் நடக்காது. இன்னைக்கு பல பேர் இப்படிதான் தங்களை மறைச்சிக்கிறாங்க. விவிலியம் விவிலியம், பைபிள் பைபிள், ஜப கூட்டம், வழிபாடுகள், இப்படி நிறைய செய்யறோம். செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இவையெல்லாம் உங்களை எதற்கு உந்தி செல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதற்கு. இந்த வழிபாடுகளும் இந்த விவிலியமும் இந்த நற்செய்தி கூட்டங்களும் உங்களை உந்தி செல்லவில்லை என்றால் இவையெல்லாம் வீண். சபை உரையாளர் சொல்வது போல இவையெல்லாம் வீணிலும் வீண். இன்னொரு உருவம் கொடுக்கிறாரு பாருங்க, மத்திய நற்செய்தியில 25வது அதிகாரத்துல 2 பக்கமா பிரிக்கிறாராம் மக்களை. ஒருத்தங்க வலப்பக்கம், ஒருத்தங்க இடப்பக்கம். வலப்பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து என்ன சொன்னாரா ஆண்டவர்? என்ன சொல்றாரு? வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க? தண்ணி கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன பார்க்க வந்தீங்க. நான் நோயுற்று இருந்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? கவனிச்சிங்க. எனவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்க விண்ணகத்துக்கு வாங்கங்கிறார் ஆண்டவர். இவை எல்லாவற்றையும் நீங்கள் சுருக்குவீர்கள் என்றால் என்ன சொல்றாரு பத்தியா? நாங்கள் தேவையில் இருந்தேன். எப்பொழுதெல்லாம் தேவையில் இருக்கிற ஒரு சகோதர சகோதரிக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க யாருக்கு தான் செய்றீங்க? எனக்கு தான் செய்றீங்க. அன்பு மக்களை, இன்றைக்கு ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், உங்களுடைய பெயர், மற்றதெல்லாம் மறந்துருங்க, உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய வேண்டும். கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்றேன். கோயிலுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க நினைக்கிற எனக்கு என் பக்கத்து வீட்டில் தேவையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு 100 ரூபாயை தர முடியவில்லை என்றால் இதுக்கு பேர் பக்தியா? இதுக்கு பேர் பக்தியா? ஒரு ஆலயத்திற்காக அசனம் போடுவதற்காக 10 ஆட்டை 5 ஆட்டை அடிக்க முயலுகிற எனக்கு ஆசை இருக்குது. இந்த அசனத்தை எப்படியாவது நான் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நீங்கள் உங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை சாப்பிடாம இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை உணவை உங்களால தர முடியவில்லை என்றால் அதற்கு பேர் பக்தியா? மக்களே, நான் இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் மண்டைகளை ஒரு மாதிரி ஓடும். பைத்தியகாரத்தனமா பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறானேன். அன்புகளே, இதுதான் இறை வார்த்தை.
நான் சொல்லலை, இறை வார்த்தை சொல்லுது. ஏன்னா ரொம்ப தெளிவா விவிலியம் சொல்கிறது, என் கண் முன்னே இருக்கக்கூடிய என் சகோதரன் சகோதரியை என்னால் அன்பு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி நான் கண்ணுக்கு புலப்படாத என் ஆண்டவரை அன்பு செய்ய முடியும்? அதே இறைவார்த்தை அப்படியே தொடர்ந்து போகிறது. எப்படின்னா, என் சகோதரன சகோதரியை அன்பு செய்ய தெரியாமல் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் எல்லாம் பொய்யன். பொய்யன். நான் மறுபடியும் கேட்கிறேன், உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? தேவையில் இருப்போருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விண்ணப்பங்களை இறை தந்தையிடம் எடுத்துரைப்போம். இறைவாக்கினரை தடுக்க வேண்டாம் என்றவரே இறைவா, திரு அவையின் பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப எவ்வித தடையுமின்றி உமது பெயரால் இறைவாக்கு உரைக்க தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக அமைதிக்காக உம்மை மன்றாடுகிறோம். உமது சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை கண்டு பிரிவினைகளை அகற்றி ஆணவத்தை தகர்த்து சகோதரத்துவ உணர்வோடு இணைந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் மக்களை சமமாக நடத்தி தேவைகளை நிறைவேற்றி கல்வி, பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பொருளாதார உதவிகள் ஆகியவற்றை உம்மை போல் கனிவுடன் செய்து நல்லாட்சி புரிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவளிப்பவரான எம் இறைவா, பல்வேறு வேண்டுதல்களோடும் நன்றி உணர்வோடு பரலோக தாயை நாடி வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் அன்னையின் பரிந்துரையால் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு உடலிலும் உள்ளத்திலும் நற்சுகம் பெற்று நிறைவான வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்ய உதவிய குடும்பங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைக்கவும், அவர்கள் மேற்கொள்ளும் தொழில் முயற்சிகள் நிறைவான வெற்றியும் ஆசிரையும் அவர்களுக்கு வழங்கி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த நல்ல நாளை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் இந்த திருத்தல பேராலயத்தில் அன்னை மரியாளுடைய அரவணைப்பில் நாங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் ஒன்றிணைந்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்னை மரியாளை போல வாழ எங்களுக்கு அருள் வளங்களை கொடுத்தருளும். ஆலயத்தில் செலவழிக்கிற நேரம் குறைவுதான் என்றாலும் இந்த சமூகத்தில் நாங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய குடும்பம், உறவுகள், சமூகம் என்பது நாங்கள் அதிகமாக நேரங்களை செலவழிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை இந்த சமூகத்தில் பின்பற்றக்கூடிய அருள் வளங்களை நீர்தாமே எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். ஆண்டவரே, நீர் குறித்து காட்டுகின்ற மதிப்பீடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைபிடித்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். நீர் எல்லா உதவிகளையும் செய்வீர் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிற போது பிறருக்கு உண்மையிலேயே நாங்கள் உதவி செய்வோம். எனவே அப்படிப்பட்ட அருளையும் ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்து வருகின்றே என்று உமக்கே தருகின்றே. உவந்து வருகின்றே, இன்று உமக்கே தருகின்றே.
ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். உவந்து வருகின்றே. கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்து அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விழுந்து ரசமாய் மாறிட. பிறவாளையம்மை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. திருநாளையம்மை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிப்பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து வாழ்த்துவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எம்மறை மாவட்ட பரிபாலர்கள், இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருத்தந்தை மூச்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்பரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும். எமக்கு எமக்கு அமைதி அமைதி அருளும். 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 இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் நெஞ்சில் வா என் இயேசுவே, என் உள்ளம் வாரும் என் தேவனே. என் நெஞ்சில் வா என் இயேசுவே, என் உள்ளம் வாரும் என் தேவனே. உயிராய் வா, உணவாய் வா, வழியாய் வா, வாழ்வாய் வா. உயிராய் வா, உணவாய் வா, வழியாய் வா, வாழ்வாய் வா. என் நெஞ்சில் வா என் இயேசுவே, என் உள்ளம் வாரும் என் தேவனே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.